பிரைஸ் தி லார்ட். நாம் நீதியாய் நடக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு எதிராக எழும்பலாம். அவர்கள் நம்மை கீழே தள்ள நினைக்கலாம். ஆனால் கர்த்தரின் பார்வையில் நாம் உயர்ந்தவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீதியில் உறுதியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அரணாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். நீதியிலே நடப்பதினால் நாம் தாழ்வாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே வைப்பார். நீதியினால் வரும் பிரச்சனைகளினால் சோர்ந்து போய் நீதியை விட்டு விலகாமல் அவற்றில் நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய வழிகள் பொல்லாப்பாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வழிநடத்துவார். ஆமேன்.